பலி கொடுக்குற ஒரு மரம் இருக்குது. பழைய காலத்தில் தலை வெட்டுற ஆக்கள் இருந்திருக்கணும். தாங்கள் வேட்டையாடினதுன்றதை குறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கணும் போல. முதல் வந்த பஸ்ஸை வந்துட்டு நாங்கள் தவற விட்டுட்டோம். இது அடுத்த பஸ். மிசோ மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவர்களுடைய வீடமைப்பு என்ன மாதிரி இருந்தது என்ற விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் பார்க்கல தானே. கவுஹாத்தி போகிறதுக்கு இன்னும் ஒரு 8 மணி ஆகும். கணக்கை குவிச்சு வச்சிருக்கிறார். ஸோ அவர் சீஃப்ன்றதால அவர் வந்து கணக்க வேட்டைகள் இப்படியான விஷயங்களை செய்திருப்பார். உதாரணத்துக்கு 3 பேருடைய தலையை வெட்டிட்டு நான் கொண்டு வந்தேன்னு சொன்னால் பதக்கத்தில் வந்துட்டு 3 மண்டை ஓடுகள் மாதிரியே செய்து அணிவிச்சிருப்பினுமா. அசாமுக்கு நாங்கள் போக போகிறோம். பிரிட்டிஷ் வந்து விட்டு வைக்கல. குறிப்பாக வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த இடங்களை பிடிக்கணும்னு சொல்லி வந்தவ. கண்டக்டரே வந்துட்டு ஒரு பெண்மணி தான் பாருங்க. மானினுடைய மண்டே ஓடு பூரி இங்கே வந்துட்டு இங்கே வந்து தயிருமே சாப்பிடுங்க சாப்பாட்டோட சேர்த்து. அந்த புகை போட்டு அது எண்ணெய் எல்லாம் அப்படியே வடிஞ்சு ட்ரை ஆயிருங்க. அதுதான் வந்து ஸ்மோக்டு மீட்னு சொல்லி ஃபெஸ்டிவல்லையும் பார்க்கலாம். அம்பு எல்லாமே செய்து வச்சிருக்கணும். பனையோலை தென்னையோலை அதுகளை வச்சு செய்கிற விஷயங்கள் எல்லாமே இவ வந்து மூங்கில்களை கொண்டு இவ வந்து செய்திருக்கணும். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. என்னோட புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இப்போ குறிப்பாக வந்து இலங்கையிலேருந்து பயணம் செய்து இந்தியாவினுடைய வடகிழக்கு இந்தியா, நார்த் ஈஸ்ட் இந்தியான்னு சொல்லுவினோம். கிட்டத்தட்ட மேகாலயா, அசாம், மணிப்பூர், மிசோரம், திரிபுரா இப்படியான 7 சிஸ்டர்ஸ் இந்த பகுதியை சொல்லுவினோம். இந்த இடத்துல குறிப்பாக வந்துட்டு நாங்கள் மிசோரம் என்ற ஒரு ஸ்டேட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் மிசோரத்தில் இருக்கிற பழங்குடியினரான சக்மா பழங்குடியினரை பார்த்துருப்போம். இதுக்கு முதல் காணொலிகள் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நாங்கள் பங்களாதேஷ் போர்டருக்கு கிட்ட வரைக்குமே போயிட்டு அந்த சக்மா இனக்குழு மக்களை பார்த்துருப்போம். அவ வந்து இங்கே அதிகளவாக கணிசமாக தான் இருக்கணும். ஒப்பீட்டு அளவில் வந்து பார்த்தீங்கன்னா மிசோ மொழி பேசுகிற மிசோ மக்கள் தான் இந்த இடத்துல அதிகளவாக இருக்கணும். ஸோ நாங்கள் வந்துட்டு மிசோரத்தில் வந்துட்டு மிசோ மக்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்தது, அவர்களுடைய வீடமைப்பு என்ன மாதிரி இருந்தது என்ற விஷயங்கள் எல்லாம் இது வரைக்கும் பார்க்கல தானே. அதை உங்களுக்கு காட்டுறதுக்காக நாங்கள் இப்போ குறிப்பாக ஃபால்கான் என்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம். இது வந்து மிசோரத்தினுடைய தலைநகரம் ஐஸ்வாலில் இருந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. நாங்கள் நேற்று நெடுந்தூரம் பயணம் செய்து இந்த இடத்துக்கு வந்திருந்தோம். நாங்கள் கடைசியாக பங்களாதேஷ் போர்டரில் இருந்து நாங்கள் அங்கே இருந்து கடைசியாக ஒரு முழு நாட்கள் பயணம் செய்து வந்த நாங்கள் இன்றைக்கு நாங்கள் இந்த மிசோ மக்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குது என்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். நான் பின்னுக்கு கதைச்சு கொண்டு நிற்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த இடத்தையும் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து விட்டு வைக்கல. குறிப்பாக வந்து பிரிட்டிஷ் வந்துட்டு இந்த இடங்களை பிடிக்கணும்னு சொல்லி வந்தவ. அந்த டைமில் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு அவர்களுடைய கொலோனியத்துவத்துக்கு எதிராக வந்து இங்கே போராடி உயிர் நீத்த ஆட்களுக்கான ஒரு நினைவு தூவி இருக்குது. இதில் பார்த்தீங்களா தெரியும், we remember Mizo patriots who laid down their lives against British colonization அப்படின்னு போட்டிருக்கு. இதே மாதிரி இலங்கையிலையுமே நடந்திருக்கும், நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். இதே மாதிரி ஆப்பிரிக்கா வேறு பிரிட்டிஷ் வந்துட்டு எந்தெந்த இடங்களுக்கெல்லாம் போகணும்னு சொல்லி கைப்பற்றணும்னு நினச்சினுமோ அதே இடங்களில் அவர்களுக்கு எதிராக வந்துட்டு கிளர்ச்சி எழுந்து போராடின ஆக்களிடையே நினைவு தூவியை பார்த்துக்கொள்ள மாதிரி இருக்கும். இந்த மிசோ மக்களும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. சரி, இப்படியே நாங்கள் மிசோ மக்களுடைய வீடுகள் எல்லாம் என்ன மாதிரி இருக்குன்றதை அப்படியே உள்ளே போயிட்டு காட்டுறேன். இன்றைக்கு வந்துட்டு இங்கே மக்கள் இல்லை. நீங்கள் மற்ற நேரங்களில் இங்கே வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இவர்களுடைய நடனம், இவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குது, உடை அலங்காரம் என்ன மாதிரி இருக்குன்றது எல்லாமே சனிக்கிழமை உங்களுக்கு அதை வந்துட்டு இங்கே செய்து காட்டினோம். இப்படி தாங்கள் வாழ்கிற எல்லா விஷயங்களையும். ஸோ நீங்கள் வர்றீங்கன்னா இந்த இடத்துக்கு ஃபால்கானுக்கு சனிக்கிழமை அப்படியே பிளான் பண்ணி வந்து கொள்ளுங்க. இங்கே பாருங்கள், மிசோ மக்களுடைய வீடமைப்பு முறையும் சக்மா இன மக்களுடைய வீடமைப்பு முறைக்கும் எனக்கு அதிகளவாக பெரிய வித்தியாசம் தெரியலை. உங்களுக்கு யாருக்காவது வித்தியாசம் தெரியுதா? தெரிஞ்சால் வீடியோக்குள்ளே கமெண்ட் செய்து கொள்ளுங்கள். உள்ளே போயிட்டு பார்ப்போமா. ஃபுல்லாகவே மூங்கில்களை பயன்படுத்தி தான் இதில் செய்து வச்சுருக்கணும். எப்படி பின்னி இருக்கணும்னு பாருங்கள். ஒன்றுக்குள்ளே ஒன்றா கோர்த்து இந்த எங்களோட ஊரில் எல்லாம் சுலகு மற்றது இந்த சமையலுக்கு தேவையான இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் பின்னி தானே பனை ஓலையை கொண்டு, அதே மாதிரி இங்கே வந்து மூங்கிலை பயன்படுத்தி அழகாக பின்னி தான் இந்த வீடுக்கு தேவையான சுவர்கள் மாதிரியான அமைப்புகளை எழுப்பியிருக்கணும். இங்கே பாருங்க, விடோஸ் ஹவுஸ்ன்னு சொல்லி போட்டிருக்கு. எப்படி இருக்கு பாருங்க. அப்படியே உள்ள வீடை போயிட்டு பார்ப்போம். இந்த மக்கள் தங்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி எங்களை மாதிரி சுற்றி பார்க்குற ஆக்களுக்காகவே இந்த மாதிரி தாங்கள் இருக்கிறோம்ன்றதை அப்படியே காட்டினோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், மூங்கிலால் செய்யப்பட்ட கூடைகள் இருக்குது. இதில் அந்த உரல் உலக்க மாதிரியான அமைப்புகள் இருக்குது. அங்கால விறகு இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது. இதில் பாருங்கள், கூடைகள் இருக்குது. மிளகாய், இந்த மிளகாயெல்லாம் பயங்கர காரமாக இருக்கும். எங்களோட பகுதிகளில் இருக்கிற மிளகாயை விட இந்த பகுதியில் இருக்கிற மிளகாய் வந்து அதிக காரம் உள்ளதாக இருக்கும். கொச்சிக்காய்ன்னு சொல்லுவோம் இலங்கையில எல்லாம்.
உள்ளுக்கு போவோம். உள்ளுக்கு இருட்டாகவே இருக்குது. இது பாருங்கள், கீழே வந்துட்டு இடைவெளி இருக்குது. அதாவது நிலமட்டத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு உயரத்துக்கு தடிக்குச்சிகளை வச்சு இப்படி எழுப்பி அதுக்கு பிறகுதான் ஒரு சமதரையை உருவாக்கித்தான் இந்த இடத்துல வீடுகள் வந்து கட்டியிருக்கணும். இங்கே பாருங்கள், அவருடைய சமையல் அறை எப்படி இருக்குமென்னு சொல்லி. மேலே வந்துட்டு நெல் அதுகள் எல்லாமே வச்சிருக்கணும். மேலேயுமே கூடைகள் இருக்குது. பார்க்கவே வினோதமாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. ஒவ்வொரு நாடுகள்லேயும் நாங்கள் போயிட்டு மக்களுடைய வாழ்க்கை முறையை பார்க்கல, நாங்கள் வாழ்கிற வாழ்க்கையோட ஒப்பிட்டு பார்க்க தான் தெரியும் எங்களுக்கு கிடைச்சிருக்கிற வாழ்க்கையெல்லாம் எவ்வளோ அற்புதமான வாழ்க்கைன்னு சொல்லி. இங்கே பாருங்க, இதே மாதிரி ஒரு அறைதான் இருக்கும். இதுக்குள்ளே தான் சக்மா இன மக்களுடைய வாழ்க்கை முறையுமே நாங்கள் பார்த்துருப்போம். பக்கத்தில் சமைப்பினும், பக்கத்துலேயே தூங்குறதுக்கான இடம், அதாவது நித்திரை கொள்றதுக்கான இடம். அங்கால ஒரு கழிப்பறை இருக்கும் வெளிப்பகுதியில். அப்படித்தான் இருந்தது சக்மா இன மக்களுடைய வாழ்க்கை முறையும். பார்த்தீங்களா? சரி, அங்கால போயிட்டு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குன்றதை அப்படியே பார்ப்போம். இவ்வளவு நேரமாக நாங்கள் பார்த்தது வந்து பார்த்திங்கன்னா, திருமணமாகி கணவன் இறந்த பிறகு ஒரு விதவை இருப்பினும் தானே, அந்த விதவையினுடைய வீடு என்ன மாதிரி இருக்குமென்றதை தான் நாங்கள் இப்போ பார்த்தினாங்க. இதே மாதிரி இவர்கள் செய்கிற தொழிலுக்கு ஏற்ற மாதிரி இவர்களுடைய வீடுகள், இவர்களுடைய வாழ்க்கை முறை எல்லாமே மாறுபட்டதாக இருக்கும். அதால் வந்துட்டு அடுத்தடுத்த வீடுகள் என்ன மாதிரி இருக்குன்றதை நாங்கள் அப்படியே போயிட்டு பார்ப்போம். அப்படியே அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மக்களினுடைய வீடுகள் இருக்குது. அவர்களுடைய தொழிலுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடையும். இதில் பார்த்திங்களா, இதில் போட்டிருக்கு பம் என்று சொல்லி போட்டிருக்கு. அதாவது பிளாக் ஸ்மித் ஃபோர்ஜ் என்று போட்டிருக்கு. அதாவது இந்த கொல்லன் பட்டறை இருக்குது தானே, இந்த இரும்பு அதுகளை வந்துட்டு கத்தி அப்படியான விஷயங்கள் எல்லாம் செய்கிறதுக்கு இருக்கும் தானே, கொல்லன் பட்டறைன்னு சொல்லிக்கணும். அந்த அமைப்பு எப்படி இருக்குமென்றது இதில் காட்சிப்படுத்தி வச்சுருக்கணும். ஸோ இதில் பார்த்திங்கனாலே தெரியும், கீழே வந்துட்டு இந்த நிலக்கரி அதுகள் சிரட்டைக்கறி எல்லாத்தையுமே போட்டு இதில் வந்துட்டு நெருப்பை பயன்படுத்தி அந்த இரும்பை உருக்கி தங்களுக்கு தேவையான கத்தி, தங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாமே வந்துட்டு செய்திருக்கணும். ஸோ இங்கே பாருங்கள், அதுக்கு சின்னனா மரப்பலகையிலேயே ஒரு சின்னனா உள்ளுக்கு குடைஞ்செடுத்து, அது ஒரு தனி மரம், உள்ளுக்கு குடைஞ்செடுத்து தண்ணியை தேக்கி வைக்கிறதுக்கு ஒரு அமைப்புமே இந்த இடத்துல காணப்படுது. இங்கேயால பாருங்கள், இந்த ப்ளோவர் இருக்குது தானே, நெருப்பு வந்துட்டு இப்படி புகையாக வர்றதுக்காக இருக்குது. எங்களோட ஊரில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆள் வந்துட்டு இப்படி கையால் அமர்த்த இதில் ரப்பரில் இருக்கும், அதில் என்ன இப்படி காற்று வரும், காற்று வரைக்கும் இது நெருப்பு வடிவ அறியும். ஸோ எரியக்க அந்த தணல், அந்த வெக்கைக்கு, அந்த வெப்பத்துக்கு இந்த இரும்பு வந்து உருகும். அதை வந்து அப்புறம் சுத்தியல் அதை அடிப்பினும். அப்படியே இந்த கொல்லனுடைய வீடு என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி உள்ளே போயிட்டு பார்ப்போம். இதிலேயே போட்டிருக்கு பாருங்கள், பிளாக் ஸ்மித் ஹவுஸ்ன்னு சொல்லி. மேலே குறிப்பிட்ட அளவு உயரமாக தான் எல்லா வீடுகளுமே இருக்குது. ஏறி போகிறதுக்கிட்ட அமைப்புகள் இருக்குது. அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் எப்படி வாழ்ந்திருக்கணும். இங்கே பாருங்க, இது இலைகள் எல்லாமே இதில் காய வச்சிருக்கணும். அந்த அமைப்புக்கும் இந்த அமைப்புக்கும் பார்த்தீங்களா, வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னம் இந்த இடத்துல பெருவாரியான இடம் இருக்குது. நாங்கள் முதல் பார்த்த வீடுக்கு முன்னம் அந்த வீடுக்கும் இந்த வீடுக்கும் பெரிய அளவில் வித்தியாசம் எனக்கு பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முன்னுக்கு இதில் மானினுடைய மண்டையோடு அப்படியே கொம்போடு இதில் வச்சிருக்கணும். சில பேரில் பழைய காலத்து வீடுகள் இருக்கும், இந்த நாச்சதுர வீடு, நாச்சியார் வீடுன்னு சொல்லிக்கணும். அங்கேயெல்லாம் இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாம் இலங்கையில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இந்த இடத்துலையும் ஏதோ ஒரு விலங்கினத்தினுடைய ஒரு மண்டையோடு இருக்குது. இங்கே பாருங்கள், வீடு ஃபுல்லாகவே மண்டையோடால் தான் அலங்கரித்து வச்சுருப்பினும் போல். எவ்வளோ வினோதமாக இருக்குது. தாங்கள் வேட்டையாடினதுன்றதை குறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுருக்கணும் போல். இதால் மூங்கிலால் செய்யப்பட்ட கூடைகளுமே இருக்குது. சரி, வீட்டுக்குள்ளே போமா, போயிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்களா, எப்பயுமே பார்க்கக்கூடியதாக இருக்குது. வந்து இடக்க பக்கம் திரும்பின உடனே இதில் சமையலறை தான் இருக்குது. இதுக்கு முன்னே பார்த்த விதவையினுடைய வீடும் அப்படி தான் இருந்தது. மேலே வந்து தேவையான விஷயங்கள் எல்லாம் வச்சுருந்துருக்கணும். ஸோ இது வந்துட்டு நாங்கள் வியட்நாமில் கூட பார்த்துருப்போம். இந்த நெருப்பு இதிலேருந்து வர வெக்கையால் மேலே வந்து தங்களுக்கு காய வைக்க வேண்டிய பொருட்கள் எல்லாத்தையுமே வச்சிருப்பினோம். ஸோ அந்த வெக்கையிலேயே இது எல்லாமே காஞ்சிரும். பாருங்க, இங்கேயுமே மேலே நெல் தான் வச்சிருக்கணும். அதுக்கு மேலேயுமே ஒரு பரன் இருக்குது. குறுக்க மூங்கில் கட்டையில் போட்டு ஒவ்வொரு ராக்க மாதிரி ஷெல்ஃபாக பிரித்து மேலேயுமே தங்களுக்கு தேவையான பொருட்களை வச்சுருக்கணும். கொஞ்சம் பாருங்க,
கட்டில் சின்னனா ஒரு கம்பளி துணி மாதிரி இருக்குது, பெரிய ஒரு சாக்கு துணி மாதிரி தான் இருக்குது. இது போடுற மாதிரி பயன்படும். ஏன்னா இங்கே வந்துட்டு இரவுலெல்லாம் பயங்கரமாக குளிரும். இந்த மூங்கில் இந்த இடைகளால் அப்படியே குளிர் வரதால் இதை வந்துட்டு குளிருக்காக பயன்படுத்தி இருக்கணும். இங்காலையுமே ஒவ்வொரு பரன் மாதிரி அடுக்கி வச்சிருக்கணும். எனக்கு பெருசாக எங்களுடைய வாழ்க்கை முறைக்கும் அவர்களுடைய வாழ்க்கை முறைக்கும் பெருசாக வித்தியாசம் தெரியலை. ஏன்னா நாங்கள் வந்துட்டு பனை ஓலை, தென்னை ஓலை அதுகளை வச்சு செய்கிற விஷயங்கள் எல்லாமே இவை வந்து இங்கே அதிகளவாக மூங்கில் கிடைக்கிறதால மூங்கில்களை கொண்டு இவை வந்து செய்திருக்கணும். அதான் நான் பார்க்கக்கூடிய வித்தியாசமாக இருக்குது. இந்த பக்கம் என்ன இருக்குன்னு பார்ப்போமா? கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ நெல்லுன்னு சொல்லி. இது ஃபுல்லாகவே நெல் தான். நாங்கள் பார்த்துருப்போம் இங்கே வந்துட்டு ஒரு பெரிய நதி ஓடுது. அந்த நதி தான் வந்துட்டு பங்களாதேஷ் எல்லை வரைக்குமே போகுது. அந்த நதி கரையோரமாக வந்துட்டு நாங்கள் சக்மா மக்களை பார்க்க போயிருப்போம் தானே. போகைகளை நான் கவனித்த விஷயம், அந்த நதிக்கரை ஓரமாக 2 கரையிலையுமே விவசாயம் செய்யணும். இப்போ நாங்கள் கேட்டு நாங்கள் மழை வெள்ளம் அந்த நேரத்தில் இல்லாமல் வந்தால் என்ன செய்வீங்கன்னு சொல்லி சில பயிர்கள் அழிஞ்சிடும். இருந்தாலுமே அந்த நதிக்கரை ஓரமாக தாங்கள் எப்பயுமே விவசாயம் செய்வோம்னு சொன்னவ. அதே நேரத்தில் மீன் பிடிக்கிறது, இந்த 2 பிரதான தொழிலும் பழைய காலத்துலேருந்து இருந்திருக்கு. குறிப்பாக இப்போ வந்துட்டு ஆண்களை கேட்டால் தாங்கள் என்ன செய்கிறோம்னு சொன்னால், அதிகளவான ஆட்கள் சொல்கிறது வெளி மாவட்டங்கள், அதாவது எங்களோட மாவட்டம்னு சொல்லக்கூடாது, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வெளி ஸ்டேட் இருக்குது தானே, மாநிலங்களுக்கு போய் வேலை செய்யணும் ஆண்கள், இங்கே வருவினும். அதே நேரத்தில் இங்கே இருக்கிற ஆட்கள் பொதுவாக டிரைவிங் வேலை, அந்த மாதிரி போட் ஓடுறது, இப்படியான வேலைகள் தான் செய்யணும். சாதாரணமாக அவைக்கு வந்துட்டு மாதம் ஒரு 5000 தொடக்கம் 10,000 தான் வருமானமாகவே இருக்குது. கல்வி அறிவில் பெர்சன்டேஜ் வைஸில் கூடவாக இருக்குது, சனத்தொகையில் குறைவாக இருந்தாலும். இப்போ 100 பேர் இருந்தால் 100ல் 95 பேர் படித்தாக்களை இருக்கணும். அதான் விஷயம், பெர்சன்டேஜ் வைஸாக கூட இருக்கணும். அடுத்த வீட்டுக்கு போகிறேன். இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா சாதாரண மக்களுடைய வீடு என்ன மாதிரி இருக்குன்றது போட்டு வச்சுருக்கணும். சாதாரண மக்களுடைய வீடு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், அம்பு எல்லாமே செய்து வச்சுருக்கணும். இப்படி இதில் இருந்து இப்படி குறி பார்த்து விட்டால் போகும். போன உடனே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்தியாவில் சுலகு இப்படியான விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்கணும். என்ன போட்டிருக்கு, அம்பெய்கிற அந்த விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி. நீங்கள் சனிக்கிழமை இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் வந்துட்டு தங்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி இருக்குன்றது உங்களுக்கு பழைய காலத்தில் வாழ்ந்த அனுபவத்தை அப்படியே செய்தே காட்டுவிடும். ஸோ மறக்காமல் இந்த இடத்துக்கு வரதா இருந்தால் சனிக்கிழமை வந்து கொள்ளுங்க. இஞ்சி பாருங்கள், உரல் உலக்கே இருக்குது. நினைக்கிறேன் இதால் இப்படியே குத்தி உரல் முளக்கை மரத்திலேயே செய்திருக்கணும். இதுவும் மரம், கீழே இருக்கிறதுமே மரம் தான். இங்கே விறகுகள் அடுக்கி இருக்குது. மற்ற இடங்களில் பார்த்த மாதிரியே இங்கேயுமே மண்டை ஓடுகள் இருக்குது. ஒவ்வொரு விலங்குகளினுடைய மண்டை ஓடுகள். சாதாரண மக்களுடைய வீடு கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஆடைகள் இங்கால ஒரு அறை. பொதுவாக ஒரே மாதிரியே செய்து வச்சுருக்கணும் இந்த இடத்துல வாராக்களுக்கு காட்சிப்படுத்தி காட்டுறதுக்காக. சரி, அடுத்த வீடு ஏதாவது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் உங்களுக்கு காட்டுறேன். ஏற்கனவே காட்டின விஷயங்கள் தான் இந்த இடத்துலையுமே இருக்குது. அதே நேரத்தில் குறிப்பாக இதுக்கு பக்கத்தில் நாகாலாண்டுன்னு சொல்லி ஒன்று இருக்குது. நாகாலாண்டுன்னு சொல்லுவினோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 18 பழங்குடியின மக்கள் இருக்கணும். பழைய காலத்தில் தலை வெட்டுற ஆக்கள் இருந்திருக்கணும். அதாவது இன்னொரு ஊருக்கு போயிட்டு அங்கே வந்து அந்த மக்களுடைய அரிசி, பருப்பு, அவர்களுடைய தானியங்கள், ஆவினங்கள் இதுகளை வந்துட்டு சூறையாடிட்டு வருவேணும். வந்துச்சுன்னு சொன்னால் அங்கே இருக்கிற ஆக்களுடைய தலையை வெட்டிட்டு வந்து இவர்களுடைய கிராமத்தில் கொண்டு வந்துச்சுன்னு சொன்னால் ஓகே, இவர் வந்து வேட்டையாடி தங்களுக்கு தேவையான எல்லாமே கொண்டு வந்திருக்கிறாருன்ட்டு அவர்களுடைய முகத்தில் டேட்டோ பதிப்பினம். என்ன மாதிரி டேட்டோ வேண்டாம், மண்டை ஓடுகள் மாதிரியான டேட்டோ வந்து பதிப்பினம். இன்னொரு விஷயமே இருக்குது, நகை ஆபரணங்கள்லேயும் வந்துட்டு இப்போ ஒரு ஆள், இப்போ நான் வந்துட்டு இன்னொரு ஊருக்கு போயிட்டு அங்கே உள்ள ஆக்களுடைய தலையை வெட்டிட்டேன், உதாரணத்துக்கு 3 பேருடைய தலையை வெட்டிட்டு நான் கொண்டு வந்தேன்னு சொன்னால் அந்த நகை பதக்கத்தில் வந்துட்டு 3 மண்டை ஓடுகள் மாதிரியே செய்து அணிவிச்சிருப்பினும். அந்த மக்கள் இப்போயுமே உயிரோடு இருக்கணும். அதாவது இப்போ அழிஞ்சு வருது. கடைசியாக ஹெட் ஹண்டர்ஸ்ன்னு சொல்கிற ஆக்கள் இப்போவுமே நாகாலாண்டில் இருக்கணும். முடிஞ்சால் நீங்கள் போய் பாருங்கள். நான் முடிஞ்சால் எனக்கு நேரம் இருந்தால் அந்த பகுதிகளுக்கு போய்க்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அவர்களுடைய மண்டை ஓடுகள் மாதிரியான அமைப்புகளை வந்து கொழுவி வச்சிருப்பினும். இப்போ அவர்களுக்கே வயசு போயிட்டு இப்போ இறந்துட்டுன்னு சொன்னால் அதுக்கு பிறகு ஹெட் ஹண்டர்ஸே இருக்க மாட்டினோம். முடிஞ்சால் நான் அந்த பகுதிகளுக்கு போயிட்டு உங்களுக்கு அவர்களுடைய வாழ்க்கை முறை என்ன மாதிரி, அவர்களுடைய மரபு என்ன மாதிரி, என்ன மாதிரியெல்லாம் ஆதி காலத்தில் பழைய காலத்தில் வாழ்ந்திருக்கணும், எல்லா விஷயத்தையுமே நான் உங்களுக்கு காட்டுறேன். சரி, அடுத்த இடத்துக்கு போயிட்டு என்ன விஷயம் இருக்குன்றதை பார்ப்போம்.
இந்த இடத்துல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தெரியும் பலி கொடுக்குற ஒரு மரம் இருக்குது. நாங்கள் மியூசியத்துக்கு போயிருப்போம். மியூசியத்துக்கு போன இடத்துலையுமே நாங்கள் இதை பார்த்துருப்போம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் 3 மாடுகளுடைய பலி எடுத்த மண்டையோடு இருக்குது, தெரியுதா? ஸோ இது வந்து பலி கொடுக்குற இடம். குறிப்பாக இதில் ஒரு மூங்கில் தெரியுது. இதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மூங்கிலில் வந்துட்டு நான் நினைக்கிறேன் பழைய காலத்தில் தலையை கட்டி போட்டு வெட்டினுடனே அப்படியே தலை தூக்கப்பட்டு போவோம் தானே, எத்தனை படங்களில் பார்த்துருப்போம் அந்த விஷயந்தான். ஸோ அதுவுமே இந்த இடத்துல பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அப்படியே உள்ளே போவோம், இங்கேயே இருக்குன்றதையும் பார்ப்போம். இது வந்து பார்த்திங்கன்னா சீஃப் ஹவுஸ். இந்த கிராமத்துக்கு ஒரு தலைமையான ஒரு ஆள் இருப்பார் தானே, அந்த சீஃபினுடைய ஹவுஸ் இருக்குது. அங்காலையுமே ஒரு அமைப்பு இருக்குது. இங்கே பாருங்கப்பா, சீஃப் ஹவுஸ்ன்னா சீஃப் ஹவுஸ் தான். எவ்வளோ பெரிய இடம், முன்னுக்கே வீட்டில் இவ்வளோ பெரிய இடவசதி இருக்குது சீஃப் ஹவுஸில். நாங்கள் அங்கே பார்த்த மாதிரி உரல் உலக்க அப்படியான விஷயங்கள் இருக்குது. மண்டை ஓடுகள் இங்கே வந்துட்டு பெரிய பெரிய விலங்குகளுடைய மண்டை ஓடுகள் எல்லாமே இருக்குது. கணக்கை குவிச்சு வச்சுருக்கிறார். ஸோ அவர் சீஃப்ன்றதால அவர் வந்து கணக்க வேட்டைகள் இப்படியான விஷயங்களை செய்திருப்பார். அதால் தானே அவர் வந்துட்டு இந்த கிராமத்தினுடைய சீஃபாக போட்டு வச்சுருப்பினோம். எவ்வளோ பெரிய வீடுன்னு பார்த்தீங்களா? சாதாரண மக்களுக்கும் இந்த சீஃப்ன்ற வீடும் வந்துட்டு அளவில் பெருசாக இருக்குது, பார்க்கவே பிரம்மாண்டமாக இருக்குது. கொஞ்சம் வசதியாக தான் இருந்திருப்பார். இவ்வளோ பெரிய இடம், இவ்வளோ பெரிய இடத்துல அவர் மட்டுமே ராஜா மாதிரி இருந்திருப்பார். பெரிய இட வசதி இருக்குது. பின்னுக்குமே பெரிய ஒரு ஹோல் மாதிரியான அமைப்பு இருக்குது. இங்கே பாருங்கள், அந்த காலத்துலேயே பால்கனியெல்லாம் இருந்திருக்கும் போல். பால்கனி தான். அப்படியே வெளியில் இருந்து காட்டுறேன்னு பாருங்க. சீஃப், அதாவது இந்த இடத்துல பிரதானமான நபரினுடைய வீடு எவ்வளோ பெருசாக இருக்குது ஒப்பீட்டளவில்லைன்னு சொல்லி. இவ்வளோ நீட்டுக்கு இருந்தது. நான் இப்போ உள்ளே போயிட்டு காட்டியிருப்பேனே. ஸோ இதுக்குள்ளே ஒரு பெரிய வெளி மாதிரி இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு இது வந்து ஒரு காட்சிக்காக வச்சுருக்கிறேன். நீங்கள் மிசோரம் பாருங்கன்னு சொன்னால் இதை கட்டாயமாக வந்து பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த கிராமத்தில் வயது முதிர்ந்த ஆக்களுடைய வீடு. ஸோ இதையுமே அப்படி மேலோட்டமாக காட்டுறேன். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது. எனக்கு பெருசாக வித்தியாசம் எதுவுமே தெரியலை. வயது முதிர்ந்த ஆக்களுக்காக ஏதாவது வித்தியாசமாக இருக்குமான்னு சொன்னால் எதுவுமே இல்லை. அதான் சொல்கிறேன், நீங்கள் வாரீங்கன்னு சொன்னால் கிழமை நாட்களில் வராமல் சனிக்கிழமை வந்து கொள்ளுங்க. இங்கே வந்துட்டு ஆக்களே இருப்பினும், அதாவது இந்த இடத்துல இருந்து லைவாக இந்த கிராமம் எப்படி பழங்காலத்தில் இருந்திருக்குமோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த காலத்தில் இருக்கிற மக்கள் உடைகள் எல்லாமே போட்டு பழங்காலத்தில் இருந்த மாதிரி வேஷம் எல்லாம் போட்டு இந்த இடத்துல உங்களுக்காக பழைய ஒரு கிராமத்துக்கு வந்த அனுபவத்தையும் உங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்த நேரம் எங்களுக்கு டைம் இல்லை. நாங்கள் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை மட்டும் இதுக்காகவே இருக்க இயலாது. ஸோ அதால் வீடியோ பார்க்குறதுக்காக சொல்லிக்கொள்கிறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் இந்த வீடியோவை நீங்கள் காட்டிட்டு வரைக்கும் இந்த இடத்துல ஏதோ பழங்காலத்து கிராமத்துக்குள்ளே நாங்கள் உள்ள வந்த மாதிரியான அனுபவமே உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஸோ எங்களோட நேரம் இப்படியாக போச்சுட்டு இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பழங்குடியினர் இருக்கணும். அதிகளவாக வந்து இந்த மிசோ மொழி பேசுகிற மிசோ மக்கள் இருக்கணும். அடுத்ததாக ஹமர் இருக்கணும், HMAR சொல்லி போட்டு ஹமர். அதுக்கு அடுத்தது சக்மா, அடுத்தது மாரா, குக்கி, இப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான பழங்குடியினர் இருக்கணும். நான் இதில் வந்துட்டு போடுறேன். ஸோ அதிகளவாக வந்துட்டு இவர்கள் விடிய காலம் எதுவுமே சாப்பிட மாட்டோம். நாங்கள் கடைசியாக இப்போ ஒரு கிட்டடியில் தான் எங்களுக்கு தெரிஞ்சது. மத்தியானமும் பகலுமே சேர்த்துட்டு விடிய பகல் ரெண்டுக்குமே சேர்த்து ஒரு 9-10 மணி போல் சாப்பிடணும். நாங்கள் டாக்ஸி, ஷேர் டாக்ஸியில் எடுத்துகிட்டு வரைக்கல விடிய காலமே இருக்கும். லஞ்சுக்கு நிப்பாட்ட போயிடும். அப்போ நீங்கள் இறங்கி சாப்பிடுங்கன்னு சொன்னேன். அப்போ தான் நாங்கள் லஞ்சா இன்னும் விடிய காலமே சாப்பிடலேன்னு சொல்ல தான் அங்கே இருக்கிற ஒரு ஆள் வந்துட்டு ஆங்கிலங்கதைப்பா வந்துட்டு தெளிவாக சொன்னவா, தாங்கள் விடிய காலம் ஒரு டீ மட்டும் தான் குடிப்போம். அதுக்கு பிறகு காலை உணவையும் மதிய உணவையும் சேர்த்து ஒரு வேளையாக சாப்பிடுவோம், இரவுக்கு வந்து சாப்பிடுவோம்னு சொல்லியிருந்தவன். ஸோ இப்படி எக்கச்சக்கமான வினோதமான பழக்க வழக்கங்கள் இந்த மக்கள்கிட்ட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இந்த இடத்துல பாருங்கள், ஒரு ஆர்ட் கேலரி மாதிரி, ஒரு மியூசியம் மாதிரி ஏதோ ஒன்று வச்சுருக்கணும் இந்த இடத்துல. ஸோ இதுக்குள்ளே பெரிய ஒரு ஹோல் மாதிரி இருக்குது. அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்குமன்றதை ஒரு கற்பனை வாயிலாக இங்கே வந்து உங்களுக்கு பார்க்கக்கூடிய மாதிரி கண் முன்னே இருக்கும். ஸோ எப்படி இருக்குது. ஸோ இங்கேருந்து அப்படியே பார்த்தோம்னு சொன்னால் ஊர் தெரியும். எங்களை மாதிரியே வேறு ஆக்களுமே பார்க்க வந்திருக்கணும். நாங்கள் இந்த இடத்துல வந்துட்டு ஃபால்கான் டவுனுக்கு போயிட்டு நான் ஃபால்கானில் தங்கியிருந்த இடத்த காட்டுறேன். அடுத்தது இங்கே இருக்கிற மக்களுடைய உணவில் பிரதானமான உணவுகள் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்ச மீன், இறைச்சி அதுகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா
புகையூட்டிவிடும். ஸ்மோக் ஃபிஷ் இருக்குது தானே, ஸ்மோக் சிக்கன், அந்த மாதிரியான புகையூட்டப்பட்ட உணவுகளை தான் சாப்பிடணும். கீரை வகை அதிகளவாக அடிக்கணும். அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மூங்கிலில் செய்யப்பட்ட உணவுகள் எல்லாமே எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா இந்த பகுதிகளில் முழுமையாக வந்து மூங்கில்கள் கிடைக்குது. இந்த மூங்கில் குருத்தை வந்துட்டு சின்னனாக எடுத்துகிட்டு அதிலேருந்து வர்ற அதை வந்துட்டு சம்பல் மாதிரி அதை மாதிரி கறிக்கு போட்டு அதை வந்துட்டு ஒரு சின்ன ஒரு செமி சொலிட் மாதிரியான ஒரு திரவத்தில் வந்துட்டு சாப்பிடணும். இப்படி எக்கச்சக்கமான விஷயங்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அந்த புகை போட்டிருக்காங்க, அது வந்து 3 நாள் 4 நாள் 1 வாரம் அந்த புகையிலே இருக்குங்க. பதப்படுத்தி அது வந்து அப்படியே ராவாகவும் சாப்பிடுவாங்க, வேறு மாதிரி ஏதாவது லைட்டாக ஸ்பைசஸ் போட்டு சாப்பிடுவாங்க. ஆனால் அந்த புகை போட்டு அது எண்ணெய் எல்லாம் அப்படியே வடிஞ்சு ட்ரை ஆயிருங்க. அதுதான் வந்து ஸ்மோக்டு மீட்னு சொல்லி ஃபெஸ்டிவல்லையும் பார்க்கலாம். அது அவங்களுக்கு பிடிக்கும், நமக்கு வந்து கொஞ்சம் அது பச்சை வாசம் தான் அடிக்கும். இந்த வாடை மாதிரி இருக்குது. மாதிரி இந்த பழங்காலத்திலேயே வந்து உணவுகளை இந்த பதப்படுத்தி வைக்கிறதுக்காக அந்த ஈரத்தன்மையெல்லாம் போனால் அந்த பூஞ்சனம் பிடிச்சி அழுக்காகாமல் அந்த கெட்டு போகாமல் இருக்கும். அதால் வந்துட்டு கன மாதங்கள் அது இருக்கும். அதை வந்துட்டு இப்போ கருவாடு மாதிரி எங்கடாக்கள் பாவிக்கிற மாதிரி அதை வந்து பாவிக்கணும். சமைக்கிற இடத்துலயே வந்து மேலே வந்துட்டு வச்சு கறியெல்லாம் வந்து வச்சுருப்பாங்க. அந்த இப்போ போர்க்கோடது வந்து அதிகமாக அந்த கொழுப்பு வந்து அப்படியே சொட்டு சொட்டு அது வந்து அவங்க சாப்பாட்டில் இப்போ அரிசி ஏதாவது வச்சு ரைஸ் வச்சாலும் இல்லை வேறு ஏதாவது சாம்பார் ஏதாவது வச்சுருந்தாலும் அந்த சொட்டு சொட்டாக அதுக்குள்ளேயே தான் விழுகுது. அதனால் அது வந்து அவங்க கண்டுக்கிறது இல்லை. அப்படியே நாங்கள் இந்த இடத்த பார்த்துட்டு திருப்ப ஃபால்கான் நகரத்துக்கே போய் கொண்டிருக்கிறோம். இது நகரத்தில் இருந்துட்டு ஒரு கிலோமீட்டர் தொடக்கம் 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. கொஞ்சம் தூரம் அப்படியே நடந்து போனோம்னா வந்துடும். இதில் வந்துட்டு ஒரு மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அங்கே வந்துட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியும் இருக்குது. அங்கே வந்துட்டு விடிய ஒரு ஆள் வந்துட்டு கதைச்சவர் எங்களோட. ஸோ கதை கேட்க வந்துட்டு எங்கள் 2 பேருமே வித்தியாசமாக தெரியும் தானே. அப்போ வந்துட்டு கதைச்சவர் அவர் வந்து ஹரியானாவா, டெல்லி தானே, ஹரியானா. அப்போ அங்கே இருந்துட்டு இங்கே வந்துட்டு படிக்க வந்திருக்கிறார். அப்போ எங்களை பார்த்துட்டு வந்து சொன்னவர், இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் டூரிஸ்ட் பெருசாக வரவே மாட்டினோம், அதாவது ட்ராவலர்ஸ் தான் வருவினும், ஸோ உங்களை அபூர்வமாக தான் காண கிடைக்கும். அப்போ வந்துட்டு நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சீங்கன்னு சொல்லுங்க. அவர் வந்து சொல்கிறார், இங்கே வந்துட்டு பிஎஃப்எஸ் இருக்குது தானே, இந்த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், பிஎஸ்எஃப், அடுத்தது இங்கே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் அதிகளவாக வருவினுமா இந்த பகுதிகளுக்கு. அப்படி இல்லைன்னு சொன்னால் மிச்சம் எல்லாருமே இங்கே உள்ள லோக்கல் மிசோரம் மக்கள் தான். அப்போ எங்களை வந்துட்டு தனியாகவே தெரிஞ்சிடும். அதால் எங்களை வந்துட்டு எங்கேயாவது நகரத்துலையோ இல்லை எங்கேயோ போய்க்கல, எங்களை வந்து அபூர்வமாக பார்க்கணும். ஏதோ 2 வித்தியாசமான ஜந்துக்கள் வந்துருக்கு எங்களோட இடத்துக்குன்னு சொல்லி போகிற ஒரு டவுனுக்குள்ளே போனோமோ இல்லை பஸ் எடுக்க போனோமோ இல்லை எங்களை ஒரு அபூர்வமாக பார்க்கணும் மக்கள் எல்லாருமே. சரி, இதுலேருந்து இப்படியே நடந்து போகணும். போயிட்டு நாங்கள் தங்கி இருக்கிற ஹோட்டலை காட்டுறேன். அது வந்து 2 பேருக்கு 800 ரூபா தான் எடுத்தவை. முன்னுக்கு நாங்கள் செக் அவுட் பண்ணிவிட்டு பேக் எல்லாமே அங்கேயே வச்சுட்டு நாங்கள் இந்த இடத்துக்கு போயிட்டு அதை காட்டுறேன். அடுத்தது இங்கே வந்துட்டு ஒரு ஆள் தமிழ் கதைச்சவர். அவர் வந்துட்டு தமிழ்நாட்டில் வந்துட்டு வேலை செஞ்சுருக்காரா, மகாபலிபுரம், அடுத்தது வேறு இடங்களுக்கெல்லாம், அடையார் அந்த சைட்ல எல்லாம். அந்த கடைக்கு போய் சாப்பிட போனால் அவரோட சும்மா கதைச்சி காட்டுறேன். அவர் தமிழ் கதைக்கிறது அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படியே நடந்து போ, அந்த பக்கமெல்லாம் ஃபுல்லாக மலைகள், அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடங்க. சரி, இப்போ நாங்கள் வந்து ஃபால்கானுக்கு வந்துட்டோம். ஃபால்கானில் பிரதான இடத்துல இருக்கிறோம். ஐஸ்வால் சிட்டி பஸ் இருக்குது தானே, இது வந்து ஐஸ்வாலுக்கு உள்ளே மட்டும் ஓடி தெரியும். அங்கே வந்துட்டு பஸ் போகுதாம், என்ன கொஞ்சம் நேரத்தில் வெளிக்கிட்டுருமாம். நான் சொன்னேன் தானே, சோரம் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்னு சொல்லி இங்கே வந்து ஹரியானாவிலேருந்து ஒரு வந்திருந்து எங்களோட கதைச்சாருன்னு சொன்னேன். அந்த ஹாஸ்பிட்டலை விட இது வந்து ஒரு மெடிக்கல் காலேஜ் மாதிரி. ஸோ இதுதான் இந்த நகரம். இந்த நகரம் எப்படி இருக்குன்றதை அப்படி காட்டுறேன் பாருங்கள். நைட்டு இரவு இங்கே தான் வந்துட்டு நாங்கள் இறங்கினாங்க. இங்கே பாருங்கள், எல்லா இடமே ஷேர் டேக்ஸி தான். இந்த பஸ் வந்துட்டு நகரத்துக்குள்ளேருந்து இன்னொரு நகரத்துக்கு போகாது. அதாவது ஐஸ்வாலேருந்து இது பக்கத்துலேன்றதால இந்த சிட்டி பஸ் மட்டுமே ஓடி தெரியுது. எதிரில் பாருங்கள். இந்த பக்கம் வைத்தியசாலை இருக்குது, ஹாஸ்பிட்டல். அதுக்கு இந்த பக்கம்தான் நாங்கள் வந்துட்டு தங்கியிருந்தோம் நாங்கள் இரவுக்கு. ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஹோம் ஸ்டே எல்லாம் இருக்குது. ஆனால் ஹோம் ஸ்டே வந்துட்டு அதிகளவாக நாங்கள் போன இடத்துல வந்து சொல்லினோம், இங்கே வந்து இந்த வைத்திய தேவைக்காக வருவேன் தானே, அவை தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்து தங்கினோமா. நாங்கள் தங்கியிருந்த இடம் வந்துட்டு இதுதான். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா இந்த இடத்துல இங்கே தங்கிக்கொள்ளுங்கள். 2 பேருக்கு சேர்த்து 800 ரூபா தான் வந்தது இந்திய மதிப்பில். பேக்கை வந்துட்டு முன்னுக்கு வச்சுட்டு போனாங்க. இடம் நல்லாவே இருக்குது, அதால் காட்டிக்கொள்கிறேன். விலையும் ஓகே. 2 பேருக்கு 800 ரூபா. இதில் பாருங்க, இதுதான் தொலைபேசி இலக்கம். இந்த தொலைபேசியில் வந்து தங்குங்க. சரி, பேக் வந்துட்டு நாங்கள் இந்த பகுதியில் வச்சுனாங்க. எப்போயுமே நீங்கள் எங்கேயாவது போகிறீங்கன்னு சொன்னால் உங்களோட பேக்கை வந்துட்டு செக் அவுட் பண்ணிவிட்டு லொபி ஏரியாவில் வச்சுட்டு சின்ன பேக்கில் உங்களுக்கு தேவையான பாஸ்போர்ட், உங்களுக்கு தேவையான திங்ஸ், இப்போ கேமரா, அப்படியான விஷயங்களை நீங்கள் வச்சுட்டு போய்க்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ இப்படி தான் பிரயாணம் செய்யலாம்.
அப்படி இல்லைன்னு சொன்னால் அந்த பெரிய பேக்கை தூக்கிட்டு போகிறதெல்லாம் கஷ்டம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸ் தெரியாத ஆக்களுக்காக அப்படியே சொல்லிக்கொள்கிறேன். சரி, இதுலேருந்து பேக் எடுத்துகிட்டு நாங்கள் திருப்ப பஸ் ஏறுற இடத்துக்கு போயிட்டு அப்படியே இங்கே இருந்துட்டு ஐஸ்வால் நகரத்துக்குள்ளே போவோம். முதல் வந்த பஸ்ஸை வந்துட்டு நாங்கள் தவற விட்டுட்டோம். இது அடுத்த பஸ்ஸில் தான் நாங்கள் போக போகிறோம். அதில் பாருங்கள் போட்டிருக்கு ஐஸ்வால் சிட்டி பஸ். இதில் வந்துட்டு நாங்கள் ஒரு டீ குடித்தோம். நாங்கள் அந்த கடையில் வந்துட்டு இங்கே இருந்து மகாபலிபுரம் அடுத்தது அடையார் அங்கே போயெல்லாம் வேலை செஞ்ச ஒரு ஆள் இருந்தவர் வேலை செஞ்சு கொண்டிருக்கார். அதால் வந்துட்டு நான் கதைக்கலை. எங்களை விட நல்ல தூய்மையான தமிழில் காய்க்கிறார். ஆனால் அவர் கதைக்கிறது வந்துட்டு அவ்வளோ அழகாக இருக்குது, அந்த க்யூட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். எங்களோட மொழி தெரியாத ஒரு ஆள் வந்துட்டு தமிழை உச்சரிக்க வித்தியாசமாக உச்சரிப்பிருந்தானே அந்த மாதிரி இருந்தது. இருந்தாலும் அவர் வேலை செய்கிறதால டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. அப்படியே வந்துட்டேன். இதுதான் பஸ். அப்படியே இங்கே இருந்துட்டு ஐஸ்வாலுக்கு போவோம். போயிட்டு அங்கே இருந்துட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு போக போகிறோம். ஸோ அந்த முடிவுகள் எல்லாம் அங்கே போயிட்டு எடுப்போம். இதுலேருந்து பஸ் எடுக்க போயிடும். கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் கிலோமீட்டர் தான். இதுலேருந்து அப்படியே போவோம். இதில் வந்து கண்டக்டர் வந்து காசு வைக்கணும். கண்டக்டரே வந்துட்டு ஒரு பெண்மணி தான் பாருங்கள். ஜிபே ஃபோன்பே. நாங்கள் முதல் வந்த பஸ் வந்துட்டு அப்படியே சிட்டியோட அவுட்டரில் கொண்டு வந்து விட்டுருக்கணும். அதுக்கு பிறகு இன்னொரு பஸ் எடுத்து நாங்கள் சிட்டி சென்டருக்கு போகிறதுக்கு இந்த பஸ்ஸில் தான் போகணும். இன்னைக்கு போயிருப்போம் மிலேனியம் சென்டருக்கு இதில் போய் கொள்ளலாம். பார்த்துருப்பீங்க, நாங்கள் பஸ்ஸில் வந்து திருப்ப ஐஸ்வால் தலைநகரத்துக்கே வந்துட்டோம். அதாவது மிசோரத்தினுடைய தலைநகரம் ஐஸ்வாலுக்குள்ளே நாங்கள் வந்துட்டோம். பஸ்ஸில் வந்தது எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி மொத்தமாக 8வது நாள் ஆகிட்டு நாங்கள் இதில் இருந்துட்டு அடுத்த பகுதிக்கு நாங்கள் பயணம் செய்து போகிறோம். ஸோ அதுக்கு முன்னே ஐஸ்வால் நகரத்தை அப்படி காட்டுறேன். இதில் போயிட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களுடைய அடுத்த பயணத்தை நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம். அடுத்த ஸ்டேட்டை நோக்கி. அடுத்த ஸ்டேட் எங்கே போகிறோம் தெரியுமா உங்களுக்கு? மிசோரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற மணிப்பூர் என்ற இடத்துக்கு தான் போகிறோம். அங்கே வந்துட்டு உள்நாட்டு பிரச்சனையெல்லாம் போய்கொண்டிருக்கண்டு நேற்று வந்துட்டு விரைக்கில் சொன்னவ. இருந்தாலும் டூரிஸ்ட்டாக நாங்கள் போகிறதால எங்களோட இந்த பிரச்சனைகளுமே இருக்காது என்ற மாதிரி சொன்னவ. 2 பழங்குடிகளுக்கு இடையில் பிரச்சனையாம். ஸோ கிட்டத்தட்ட பல வருடங்களாக நடக்குது. நாங்கள் யூடியூப்பில் நேற்று தேடி பார்க்கல. இப்போ ஒரு 2 நாளைக்கு முன்னமே வந்துட்டு அது சம்மந்தமாக வீடியோக்கள் வந்திருந்தது. ஸோ அங்கே போயிட்டு என்ன மாதிரி இருக்குன்றதை பார்ப்போம். இந்த டவுன் உண்மையிலேயே நல்லா பிடிச்சிருந்த டவுன். ஸோ மிசோரமுமே நல்ல அழகான இடம். சுற்றி பார்க்குறதுக்கு எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்கள் டூரிஸ்ட்டாக சுற்றி பார்க்கணும், வெக்கேஷனுக்கு வாரீங்கன்னு சொன்னால் மிசோரத்தில் பக்கத்தில் ஃபால்கான் இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு நீங்கள் திருப்ப ரிட்டர்ன் போங்க. அப்படி இல்லாமல் எங்களை மாதிரி ஃபுல்லாக டீப்பாக போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னால் இன்னும் எக்கச்சக்கமான விஷயங்கள் இந்த இடத்துல இருக்குது. இந்த மக்களோட வாழ்க்கை எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் அனுபவித்து பார்க்கணும்னு சொன்னால் இந்தியா பங்களாதேஷ் பார்டருக்கு போங்க. நாங்கள் போன இடங்கள் இருக்குது தானே, சுகர் பசாரா, டிப்ளிபா, அடுத்தது லுங்லே, இந்த மாதிரி இடங்களுக்கு நீங்கள் போனீங்கன்னு சொன்னால் ஈஸியாக இருக்கும். ஆனால் நீங்கள் லுங்லேக்கு போகிறதா இருந்தால் பல மணி நேரம் பயணம் செய்து தான் போகிற மாதிரி இருக்குது. கடைசியாக நாங்கள் தேடி வந்த சாப்பாடு கடைக்கு வந்துட்டோம். ஸோ இந்த கடையில் வந்துட்டு பிரியாணி இருக்குது, தோசை இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களுமே இங்கே அன்றைக்கு இருந்தது. இங்கே போயிட்டு சாப்பிடுவோம். கொஞ்சம் பாருங்கள், கடைசியாக எங்கிற சாப்பாடுகள் கிடைக்குது. ஐஸ்வால் மிசோரம் ஐஸ்வாலில் வந்துட்டு
தமிழ் சாப்பாடு கிடைக்காதுன்னு நாங்கள் நினச்சி கொண்டிருந்தாங்க. ரோட்டாவில் போய் கொண்டிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் தோசை இருக்குது. தோசையும் இங்கே பிரியாணியும் எடுத்துனாங்க. நாக்கெல்லாம் செத்து போச்சு 3 நாள்லேயே. ஆனால் பிரியாணி வந்துட்டு பெங்கால் பிரியாணி மாதிரி இதில் உருளைக்கிழங்கு கொண்டு போட்டு அந்த ஒரு பிரியாணி எடுத்து 2 பேர் சாப்பிட்றோம். இந்த வீடியோலேருந்து வீடியோவுக்கு மாறி அப்படி போனது. சின்ன ஒரு கடை தான். அப்படியே ரோட்டால் அதால் போய் கொண்டிருக்கேங்க பார்த்துட்டு அப்படியே வந்தாங்க. கடையோட பேரை காட்டுறேன். நீங்கள் வந்தீங்கன்னா தமிழ் சாப்பாடு வேணும்னா இங்கே வந்தால் சாப்பிட்டு கொள்ளலாம். இங்கே பாருங்கள், ப்ளெயின் தோசை, மசாலா தோசை, பட்டர் மசாலா தோசை. கொஞ்சம் விலை கூட வேறு நிலமா நான் இந்த இடங்களில் இப்படி கிடைக்கிறதே பெரிய விஷயம். சரி, நாங்கள் சாப்பிட்டுட்டு நாங்கள் அடுத்த இடத்துக்கு பயணம் செய்ய போகிறோம். ஸோ இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பிடிச்சிருந்தா எங்களுடைய சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து நீங்கள் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இதோடு வந்துட்டு இந்த ஐஸ்வால் மிசோரம் எல்லா சீரீஸுமே வந்துட்டு முடிஞ்சுது. இதுக்கு பிறகு நாங்கள் அடுத்த மாநிலத்துக்கு போக போகிறோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன். மிசோரம் முழுவதுமே நாங்கள் சுற்றி பார்த்துருப்போம். உங்களுக்குமே இந்த மிசோரத்தை வடிவாக அழகாக வித்தியாசமான முறையில் காட்டியிருப்பேன்னு நினைக்கிறேன். நாங்கள் இப்போ அடுத்த மாநிலத்துக்கு போக போகிறோம். இந்தியாவில் இருக்கிற இன்னொரு மாநிலமான அசாமுக்கு நாங்கள் போக போகிறோம். அசாமிலிருந்து அடுத்த மாநிலத்துக்குமே நாங்கள் போக போகிறோம். இரவு வந்து நாங்கள் ட்ரெயின் தான் ஏறுறோம். சாதாரணமாக புக்கிங் இல்லாமல் ஜென்ரல் டிக்கெட் தான் எடுத்துருக்கிறோம். ஆனால் வந்துட்டு இங்கே சீட் இப்போதைக்கு இருக்குது. போக போக சீட் இருக்குதா இல்லையான்னு எனக்கு தெரியலை. நாளைக்கு அதிகாலை வேளை நாங்கள் அசாமுக்கு போய் சென்றடையக்கூடிய மாதிரி இருக்கும். இங்கே வந்து நீங்கள் வரணும்னு சொன்னால் ட்ரெயினையுமே யூஸ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். நீங்கள் எந்த இடங்கள்ல இருந்துமே மிசோரத்துக்குள்ளே வாரத்துக்கு ட்ரெயினையுமே பயன்படுத்தி வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ட்ரெயின் சீப்பாக இருக்கும். ஆனால் 3 தொடக்கம் 4 நாட்கள் எடுக்கும் நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்துட்டு இந்த மிசோரத்துக்கு வரதா இருந்தால். ஆனால் ஃப்ளைட்டில் வந்தீங்கன்னு சொன்னால் வெறும் 3-4 மணித்தியாலத்திலே வந்து கொள்ளலாம். காலம நேரம் 5 மணி. இப்போ தான் வேறொரு இடத்துக்கு வந்திருக்கு. கவுஹாத்தி போகிறதுக்கு இன்னும் ஒரு 8 மணி ஆகும். விடிய டீமே இதுலேயே சொல்கிறோம். இங்கே பாருங்கள், அசாமுக்கு வந்துட்டோம். அசாம்லேயே வந்துட்டு கவுஹாட்டியில் இருக்கிறோம். கவுஹாட்டியில் வந்து பூரி, இங்கே வந்துட்டு கடலைக்கறி, இங்கே தயிர் வந்து தந்திருக்கணும். இங்கே வந்து தயிருமே சாப்பிடுக்கணுமா சாப்பாட்டோட சேர்த்து. பூரிக்கு தயிர் வந்துருக்கணும். ஆச்சரியமாக இருக்குது. அப்புறம் வேறு இடங்களில் பூரிக்கு தயிர் தெரியணுமா இல்லை இங்கே மட்டும்? அசாமில் தான். அசாம் இருக்கு.